ஸோ ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வெல்கம் பேக். என்னோட வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கைஸ். அது என்ன என்றால், உங்களுக்கு ஃபீவர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேராசிட்டமால் சாப்பிட்றீங்க, டோலோ மாத்திரை சாப்பிட்றீங்க. ஆனால் உங்களோட கம்ப்யூட்டருக்கு ஃபீவர் வந்தால் நீங்கள் அந்த விஷயங்கள் பண்ண முடியாது. நீங்கள் இந்தாடா தம்பி சாப்பிடு பேராசிட்டமால், இந்தா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான், வெடிச்சிரும் உங்களோட கம்ப்யூட்டர், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ட்ரை சம்திங் எல்ஸ். அண்ட் அந்த சம்திங் எல்ஸுன்றது என்ன என்று இன்றைக்கி உங்களோட டாக்டர் கோடிங் அண்ணா ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிறாரு. ஸோ கைஸ், எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்ல போகிற மாத்திரை வெறும் 10 ரூபாய் மட்டுமே. அந்த மாத்திரையுடைய பேர் தெர்மல் பேஸ்ட். ஓகேங்களா? இது நீங்கள் நினைக்கிற டூத் பேஸ்ட், கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எங்கடா போச்சு? இந்த இருக்குது. இதுதான் உங்களோட ப்ராசஸர். சரிங்களா? உங்களோட ஃபேன் இருக்கும்ல, உங்களோட கம்ப்யூட்டரில் உள்ளக திறந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுக்கு அடியில் இதுதான் உங்களோட ப்ராசஸர் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸரில் தொட்டு பாருங்கள், அங்கே ஏற்கனவே பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட தெர்மல் பேஸ்ட்டு ஓரளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். பட் அங்கே காஞ்சி போச்சு, இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு புதுசாக தெர்மல் பேஸ்ட் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போட்டுருங்க. இப்போ இந்த 10 ரூபாய்க்கு கிடைக்கிற தெர்மல் பேஸ்ட்டு உங்களோட டீ கடையில் இல்லை இந்த மாதிரி கடையிலலாம் கிடைக்காது. நீங்கள் ஏதாச்சும் கம்ப்யூட்டர் கடையில் போய் கேளுங்க, இல்லைனா அமேசானில் கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற 10 ரூபா அது ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அமேசானில் 10 ரூபாய்க்கெலாம் விற்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அங்கே மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு 100, 200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் தெர்மல் பேஸ்ட். செகண்ட் விஷயம் ஈவன் நிறைய பேருக்கு தெர்மல் பேஸ்ட் கூட தேவைப்படாது. ஓகேங்களா? நிறைய பேர் உங்கள் கம்ப்யூட்டர்லாம் எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? எங்கிட்டு பார்த்தாலும் ஸ்பைடர்மேன் வெப் போட்டு வச்சுருக்கான், ஃபுல்லாக தூசியாக இருக்குது. அப்படிலாம் இருந்தால் எப்படி கைஸ்? ரைட்? இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரூமில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? மூச்சு விடுறதே கஷ்டமாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் உங்களோட இந்த ப்ரொசஸருக்கும் இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் தூசியாக இருக்குது. அது ரொம்ப சூடாக இருக்குல்ல, அந்த சூடை வெளியேற்றுறதுக்கு அதுக்கு வழியே தெரியலை. ஓகேங்களா? ஃபேன் சுற்றுது, ஆனால் ஃபேன் ஃபுல்லாக தூசியாக தானே இருக்குது. ஸோ அந்த ஹீட் சிங்க்லேருந்து அந்த ஹீட் வெளியே வர மாட்டேங்குது கைஸ். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி டெய்லி குளிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களோட கம்ப்யூட்டரையும் டெய்லி குளிப்பாட்டுங்க, சும்மா காஞ்சு போன ப்ரஷ்ஷை வச்சு. ஓகேங்களா? நீங்கள் உட்காந்து குளிப்பாட்டுறேன்னு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ ஏதாச்சும் ட்ரை கிளாத், இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, பெயிண்ட் ப்ரஷ்னால் நீங்கள் நினைக்கிற இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பெயிண்ட் ப்ரஷ் அது இல்லை. இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ், செவத்தில் பெயிண்ட் அடிப்பாங்களா அந்த மாதிரி ப்ரஷ்ஷு ஒன்று வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது பெயிண்டர் வந்தால் அப்படியே நான் அமைதியாக ஆட்டையை போட்டேன். ஸோ அந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் தான் நான் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன் ட்ரையாக இருக்கிறப்ப. ஓகே, அண்ட் தூசியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் உங்களோட தெர்மல் பேஸ்ட் மாற்றணும்னா மாற்றுங்க. தெர்மல் பேஸ்ட்லாம் மாற்றாதீங்க கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெம்பரேச்சர் நார்மல் ஆயிடுச்சுன்னா ஓகே. டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன், CPU X. சரிங்களா? இதில் இந்த பாருங்கள், டெம்பரேச்சர்லாம் போட்டிருக்கு 66, ரைட்? ஸோ இது தான் நான் மேலே செட்டப் பண்ணியிருக்கேன். மேலே என்னோடய டெம்பரேச்சர் எல்லாம் தெரியுது, ரைட்? ஸோ உங்களுக்கு நார்மலாக இருக்கும்போது அரவுண்ட் 40-45 தான் இருக்கணும். ஓகேவா? 40-45 அந்த மாதிரி இருக்குன்னா உங்களோட டெம்பரேச்சர் இஸ் குட், நார்மல். ஓகேவா? ஆனால் 60-70லாம் போகுது, ஒன்றுமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் 60-70லாம் போகுதுன்னா என்னமோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் தெர்மல் பேஸ்ட் வாங்கி போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் நேற்று நடந்த கதையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நான் லைவ் ஸ்ட்ரீம் இல்லை, நான் நார்மல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் இந்த OS நான் வேறு லெவலில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணேன் என்ன ஏதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் நான் ரெக்கார்டிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கே 104 டிகிரி 105 டிகிரிலாம் போச்சு. ஓகேங்களா? தண்ணி கூட அந்த டெம்பரேச்சரில் பாயில் ஆயிரும். ஓகேவா? என்னோட ப்ரொசஸர் பாவம் அவ்வளோ சூடாக இருந்துச்சு. ஸோ அதான் வெறும் ரெக்கார்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கே எப்படி இன்றைக்கி பாருங்கள், நான் இந்த கோட் எடிட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வேறு என்னது, இங்கே பாருங்கள், மல்டிபிள் ப்ரௌசர்ஸில் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு.
இங்கே ஒரு டெர்மினல் தான். இங்கே வந்து என்னோடய ஓபிஎஸ் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து இன்றைக்கி ஹையஸ்ட் குவாலிட்டியில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வந்து நான் நார்மல் குவாலிட்டியில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஹையஸ்ட். ஓகே, அண்ட் இங்கேயும் ஒரு ப்ரௌசர். ஸோ இவ்வளோ ஓப்பன் ஆகி இருந்தும் ஜஸ்ட் 66 67 தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஐ மீன் அவ்வளோ டிகிரியில் தான் இருக்குது, ரைட்? ஸோ இதிலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு தெர்மல் பேஸ்ட் மாற்றினாலே உங்களுக்கு டிராஸ்டிக்கலாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். லைக் எனக்கு பாருங்கள், இப்போ நான் லெட்ஸே நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன், பிரேவ் பாருங்கள் உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. ஏதாச்சும் உள்ளக்க நான் லெட்ஸே கிட்ஹப் ஓப்பன் பண்ணுறேன், உடனே ஓப்பன் ஆயிடுச்சு, ரைட்? நவ் அஃப்கோர்ஸ் என்னோடய ரேமு அப்புறம் என்ன சொல்கிறது, என்னோடய எஸ்எஸ்டி இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது என்கிட்ட. அதனால் அதுவும் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு லைட்டாக ஏதோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி, ஃபாஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ, உனக்கு உன்னோட கம்ப்யூட்டர் நிறைய வருஷங்களுக்கு 100 வருஷங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்கா? நீ மட்டும் 100 வருஷம் வாழணும் 100 வருஷம் வாழணும்னு நினைக்கிற. உன் கம்ப்யூட்டர் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாச்சும் வாழணும்னா உன்னோட கம்ப்யூட்டரோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும், சரியா? டெய்லி 100 டிகிரியில் இருக்குன்னா அப்புறம் அவ்வளோதான், ரைட்? ஸோ இல்லை, நான் சீரியஸாக சொல்கிறேன், ஜோக்கெலாம் பண்ணல. உங்களோட சிபியூ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்குன்னா தென் அது சீரியஸாக அது பெர்ஃபார்மன்ஸ் லூஸ் பண்ணும் அண்ட் மேபி ப்ராப்ளம்ஸ் கூட வந்துடும் அதில், சரிங்களா? ஸோ அதான் கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த CPU எக்ஸு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது கைஸ், ஓகேங்களா? அண்ட் தெர்மல் பேஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது வந்து நேற்று ஒருத்தவர் வீடியோ கேட்டிருந்தாரு கைஸ். சாரி, நான் வந்து மறந்துட்டேன். நான் போடுறப்ப நான் தான் வீட்டில் தனியாக இருப்பேன், சரிங்களா? ஸோ யார் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவா? ஸோ அதான் வந்து விடுங்க, நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கோங்க தெர்மல் பேஸ்ட் ஹவு டு அப்ளைன்னு. ஒன்றும் இல்லை கைஸ், சும்மா வந்து லைட்டாக ஒரு ட்ராப் மாதிரி போட்டுக்கோங்க, அப்புறம் லைட்டாக இங்கிட்ட அங்கிட்டு தடவி விடுங்க, முடிஞ்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் இப்படி போடணும், இல்லை எக்ஸ் மாதிரி வைக்கணும், இந்த மாதிரி. அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, அதுதான் இங்கே பாயிண்ட், ஓகேங்களா? ரொம்ப போட்டிங்கன்னா அது சிப்லலாம் விழுந்து அப்புறம் எல்லாமே பிசுன்னு ஆயிரும், ரைட்? ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகணும்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாலும் ஆயிரும், ரைட்? ஸோ அதனால் எனஃபாக போடுங்க, ரொம்ப கம்மியாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க. அதான் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, போட்டுட்டு உங்களோட அந்த ஃபேனை மாற்றுங்க, ஓகேங்களா? மாட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் எடுத்து பாருங்கள், ஓகேங்களா? எடுத்து பார்த்தோன்னே அது எப்படி எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ரொம்ப கீழே விழுகிற மாதிரி இருக்குன்னா அதை லைட்டாக எடுத்து விட்டுருங்க. கீழே விழுகிறதுனா நான் சொல்கிறது புரியுதுல, இந்த இடத்துல இந்த எட்ஜு இருக்குல்ல, இதை விட கீழெலாம் போகக்கூடாது, சரிங்களா? இந்த அரவுண்டாக இருந்தால் போதும். அது நீங்கள் பாருங்கள், ஒரு 2 வீடியோ யூடியூப்பில் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் திஸ் வாஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணாம். நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரை மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கோங்க, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். சரி, பாய் கைஸ், பார்ப்போம் என்றைக்காச்சும் ஃப்யூச்சரில். பாய்.